மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். இது 49வது அந்தர்யோகம். நம்ம அந்தர்யோகத்தில் முதல்ல பகவத்கீதை பார்த்தோம், இப்போ உத்தவகீதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இடையில சில கருத்துக்கள்லாம் பார்த்தோம். பிரார்த்தனையை பற்றி கொஞ்சம் பார்த்தோம், பக்தியை பற்றி தனியாக ஸ்பெஷலாக கொஞ்சம் பார்த்தோம். இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது 49வது அந்தர்யோகம். இதில் உத்தவகீதையில் நிறைய கருத்துக்கள் பார்த்து வர்றோம். எல்லாருக்கும் பகவத்கீதை தான் ரொம்ப பிரதானமாக தெரியும், உத்தவகீதை தெரிகிறது இல்லை. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பகவத்கீதையை விட அதிகமான கருத்துக்கள் உத்தவகீதையில் இருக்குது. இது கொஞ்சம் நிறைய ஸ்லோகங்கள் உள்ள கருத்து. அவ்வளோ விஷயங்கள் இந்த உத்தவகீதையில இருக்குது. எல்லா கருத்துக்களும் வருது, தத்துவம் வருது, பண்புகள் வருது, நிறைய குணங்கள், எல்லா கருத்துக்களும் உள்ளடக்கியது இந்த உத்தவகீதை. இதில் ஆரம்பத்தில் இது பாகவதத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி. பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயத்திலேருந்து உத்தவகீதை ஆரம்பிக்குது. திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. இந்த 6வது அத்தியாயங்கிறது உத்தவகீதையில் முதல் அத்தியாயம். அதில் பூரா கதை வரும், முழுசாக கதை தான். பிறகு அதுக்கடுத்து 7வது அத்தியாயத்தில் கலி தர்மத்தை பற்றி கூறி யது வம்சத்தினுடைய அழிவை பற்றி கூறுவார். பிறகு வேதாந்தத்தினுடைய சாரம் அதில் வரும். ஆரம்பத்தில் வேதாந்தத்தின் சாரத்தை சொல்லி, பிறகு உத்தவர் சிஷ்யனாக மாறுதல், பிறகு உபதேசம், பிறகு யது மன்னருக்கு அவதூதர் சொன்ன உபதேசத்தை பார்த்தோம். அதில் 24 குருமார்கள் பார்த்தோம். அதில் 24 குருமார்களில் அந்த 7வது அத்தியாயத்தில் உத்தவகீதையினுடைய 2வது அத்தியாயத்தில் 8 குருமார்கள் பார்த்தோம். பிறகு அடுத்த அத்தியாயத்தில் 9 குருமார்கள், அதுக்கடுத்து 9வது அத்தியாயத்தில் 7 குருமார்கள் பார்த்தோம். மொத்தம் 24 குருமார்கள் வெளியே சொல்லிட்டு தன்னுடைய உடம்பு தன்னுடைய மனசவே என்ன பண்ணார், 25வது குருவாக சொன்னார் இவர் அவதூத சந்நியாசி. பிறகு மீண்டும் 10வது அத்தியாயத்தில் நேரடியாக உபதேசம் வந்தது. உத்தவகீதையில் 5வது அத்தியாயம். அதில் நிறைய கர்மயோகத்தை பற்றி சொல்லி, பிறகு ஆனாத்ம விஷயம், வைராக்கியம், இப்படிப்பட்ட கருத்துகள் வந்தது. பிறகு ஞான யோகத்தை கொஞ்சம் ஸ்பெசிஃபையாக சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தவகீதையில் கர்மயோகம் வரும், ஞான யோகம் வரும், பக்தி யோகம் வரும், திருப்பி ஞான யோகம் வரும், திருப்பி கர்மயோகம் வரும், திருப்பி வேறு ஒவ்வொரு கோணத்திலையும் விளைச்சி கொண்டு போய்கிட்டே இருப்பார். அதில் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் சொல்லி அந்த 3 கருத்துக்களையும் வேதாந்தத்தின் சாரத்தை அந்த அத்தியாயத்தில் முக்கியமாக சொல்லி முடித்த பிறகு கடைசியாக உத்தவர் ஒரு கேள்வி கேட்டார். அதன் அடிப்படையில் இப்போ இருக்க அத்தியாயம் வந்தது. அதில் அவர் கேட்ட கேள்வியினுடைய சாரம் என்னன்னு சொன்னீங்கன்னா, பந்தப்பட்டவன் பந்தப்படாதவன். ஒருவன் சம்சார சக்கரத்தில் உழல்றான், இன்னொருத்தன் சம்சார சக்கரத்தில் உழலாமல் இருக்கான். இந்த 2 பேரினுடைய வித்தியாசம் என்ன, 2 பேருடைய குணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. பந்த லட்சணம், மோட்ச லட்சணம். பிறகு அது விடுதலை, அதாவது மோட்சம்னா என்ன, பந்தம்னா என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டார். கட்டுப்பட்டவன் கட்டுப்படாதவன். இந்த கேள்விக்கு பதிலாகத்தான் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அத்தியாயம் வருகிறது. இதில் என்னென்ன சொல்கிறான்னு சொன்னால், அந்த கேள்வி ஞானியின் லட்சணம் என்ன, அஞ்ஞானியின் லட்சணம் என்ன, பந்தத்தினுடைய லட்சணம் என்ன, மோட்சத்தினுடைய லட்சணம் என்னன்னு கேட்டார். அதற்கான பதிலை அங்கே விரிவாக சொன்னார். நாம் அதெல்லாம் முதல்ல பார்த்துட்டோம். பந்தப்பட்டவன் அஞ்ஞானி, பந்தப்படாதவன் ஞானின்னு சொல்லி 2 பேருடைய லட்சணத்தையும் அந்த 2இன் சொரூபத்தையும் விளக்கமாக சொல்லி முடிச்சுட்டு, பிறகு ஞானிக்கு இருக்க லட்சணத்தெல்லாம் சொல்லி, பிறகு இதில் விதவிதமான பக்தி எல்லாம் இந்த அத்தியாயத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நாம் இதில் பார்த்த கருத்து கடைசியாக எங்கே வருதுன்னு சொன்னால், ஒரு பறவையை உதாரணம் சொல்லியெல்லாம் விளக்கினார். விளக்கிட்டு ஞானி பக்த லட்சணத்தை சொல்லி முடித்த பிறகு கடைசியாக அர்த்த ஞானத்தோடு நிற்கக்கூடாது, சப்த ஞானத்தோடு இருக்கக்கூடாது,
அர்த்த ஞானத்தோட இருக்கணும்னு சொல்லி ஒரு உபதேசம் சொன்னார். இங்க என்ன எதற்காக சொல்லப்பட்டதுன்னு சொன்னா, நிறைய பேர் இப்போ பாராயணமெல்லாம் பண்ணுவோம், வெறும் சப்தம், திருவாசகம் முற்றோதல், தாய்மானவர்கள் முற்றோதல், கீதை பாராயணம், இப்போ பண்ணதை விட நம்ம பாராயணம் தான். நாமாவளியெல்லாம் சொன்னோம், பிறகு தியான சுலோகம்லாம் சொன்னோம். அதெல்லாம் எதுக்குன்னா நல்லது தான். அதை சொல்லும் பொழுது மனம் ஒருமுகப்படும், மனம் பண்படும். அதோடு நிற்கக்கூடாது, அதனுடைய பொருளையும் உணர வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முக்கியமாக சொன்னார். சப்த ஞானத்தோடு நிற்காமல் அர்த்த ஞானத்திற்கு வர வேண்டும். இதுதான் நம்ம ஆன்மீகத்தில் நுழைஞ்சு வேதாந்தத்துக்குள்ள வரணும்னா என்ன செய்யணும்? சப்த ஞானத்தோடு நிற்காம அர்த்த ஞானத்திற்கு வர வேண்டும். அப்படி அர்த்தம் புரியவில்லை என்றால் அதனுடைய பலன் என்னன்னு சொன்னார். நிறைய உதாரணம் சொன்னார். கறவை நின்ற பசுவை போல. பசுமாட்டுடைய முக்கிய பலன் என்ன? பால் கறக்கிறது. அது என்ன ஆகும்? அந்த பால் கறக்கிறது முக்கியமான பலன் கிடைக்காது, அவாந்தர பலன் கிடைக்கும், வேற பலன்லாம் கிடைக்கும். அது மாதிரி நிறைய உதாரணம் சொன்னார். அதாவது பொறுப்பில்லாத மைந்தன், பொறுப்பில்லாத கணவனோ மனைவியோ, இப்படி நிறைய உதாரணம் சொல்லி அதில் பலனே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதில் ஒரு பலன் இருக்கு, முக்கிய பலன் கிடைக்காது. அதனால சிவபுராணத்தில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்தனர். பொருள் உணர்ந்து சொன்னால் அதுக்கு தனி பலன் இருக்கு, பொருள் உணராம சொன்னால் அதுக்கும் ஒரு பலன் இருக்கு. அதனால என்ன சொன்னார்? பொருளை உணர்ந்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற கருத்து முக்கியமாக சொல்லப்பட்டது. பிறகு இதுக்கு என்ன பண்ணணும்? பொருளை உணர்றதுக்குன்னு சொன்னால் ஞான யோக சாதனை வேணும். பொருளை உணரணும் என்ன வேணும்? ஞான யோகம் என்ன? குரு சாஸ்திரத்திட்ட சரணடைஞ்சு குரு சொல்றதை கேட்டு விசாரம் பண்ணித்தான் ஞானத்தை அடைய முடியும். தியானம் பண்ணியோ பக்தியினாலேயோ கர்மயோகத்தினாலேயோ ஞானத்தை அடைய முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிறணும். கர்மயோகம் இப்போ கூடாதா? கர்மயோகம் வேணும். பக்தி கூடாதா? பக்தி கட்டாயம் வேணும், எல்லாவற்றிலும் வேண்டும், அதை சொல்ல போறார். ஆனால் அது எதுக்கு பயன்படும்னா ஞானத்தை பெறுவதற்கு, இதை புரிந்து கொள்வதற்கு தகுதியை குடிக்கும். எம்பிபிஎஸ் படிக்கணும்னா என்ன செய்யணும்? நீட்டில் பாஸ் பண்ணி ஆகணும், +2 முடிக்கணும், அப்புறம் நீட்டு பாஸ் பண்ணித்தான் ஆகணும். நீட்டு பாஸ் பண்ணதே எம்பிபிஎஸ் ஆகிறாது. +2 முடிச்சு நீட் பாஸ் பண்ணாலும் டாக்டர் ஆகிட முடியுமா? முடியாது. நீட் பாஸ் பண்ணுறது எம்பிபிஎஸ்க்கு தகுதி. அது மாதிரி கர்மயோகம் பக்தி யோகம் தகுதி. அதை முறையாக செஞ்சால் புத்தி கூர்மையாகி புத்தி சுத்தமாகி மனம் தூய்மையாகி ஞான யோகத்துக்கு தகுதியாகும் சொல்லி முதல்ல ஞான யோகத்தை அடுத்து உபதேசம் பண்ணார். போன கிளாஸில் பார்த்தோம். ஞான யோக சாதனை, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இதை போன கிளாஸில் நம்ம ஆரம்பித்து வச்சோம். குருவிட்ட போய் கேட்டு தெரிஞ்சு விஷயம் புரிஞ்ச பிறகு சந்தேகமெல்லாம் வரும், அதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும். இப்போ பஞ்சதசி நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த அபரோக்ஷ அனுபதினு ஒரு டெக்ஸ்ட் எடுத்தோம். இந்த பிரகரண கிரந்தங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தேகம் அப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்புவார். நீங்களும் நாஸ்திகர் கேட்குற கேள்வியெல்லாம் சந்தேகம்லாம் ஒன்றுமே உப்புக்கு சப்பான சந்தேகம்தான். நம்ம என்ன நினச்சிக்கோம்? அவங்க புத்திசாலித்தனமாக கேட்குறாங்க, நம்ம சொல்லியிருக்கோம். கடவுள் இல்லைங்கிறதுக்கு அவங்க சொல்கிற பாயிண்ட்டை விட 1000 பாயிண்ட் சொல்கிறார் வித்யாரண்யர் கடவுள் இல்லைன்னு வாதாடுறதுக்கு. சொல்லி பிறகு என்ன பண்ணுவார்? நிறுவனம் பண்ணுவார். இப்படியெல்லாம் கேள்வியே கேட்க முடியாது. அப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்பி அதுக்கு பதிலெல்லாம் சொல்லி அதை நிறைவு செய்வார். கடவுள் நானும் ஒன்று, அதுக்கு எப்படியெல்லாம் சந்தேகம் வரும்? ஈஸ்வர விஷயத்தில் என்ன சந்தேகம்? ஜீவன்னா என்ன? அதில் எத்தனை சந்தேகங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட சந்தேகங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணுறார்? நிவர்த்தி பண்ணால் மனனம். பிறகு அந்த ஞானையில் நிஷ்டை பெற வேண்டுங்கிற கருத்தை சொல்லி ஞான யோகத்தை முடித்தார். ஏன் ஞான யோகத்தை சொன்னார்னு சொன்னால், அர்த்த ஞானத்திலிருந்து சப்த ஞானத்திலிருந்து அர்த்த ஞானத்துக்கு வரணும். வெறும் சப்தத்தை மட்டும் கேட்டுட்டு அதனுடைய உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்கிறணும்னா ஞான யோகம் வரணும்னு சொன்னார். சரி, நான் ஞான யோகத்துக்கு வந்தேன், 49 அந்த யோகம் கேட்டாச்சு, ஒன்றும் புரியலை, ஒன்று கூட உள்ள போகலை. அப்படின்னா என்ன பண்ணுறது? மீண்டும் என்ன பண்ணுறார்? முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார்.
திருப்பி முதல்ல இருந்து வா. கர்ம யோகத்தை சுருக்கமாக சொல்லி பிறகு பக்தி யோகத்தை நிறைய விளக்குறார். கர்ம யோகத்தை ஏற்கனவே நிறைய பார்த்ததுனால இங்கே சுருக்கமாக மட்டும் சொல்லிட்டு பிறகு பக்தி யோகத்தை கொஞ்சம் அதிகமாக விளக்குறாரு. பிறகு சத்சங்கம்ங்கிற ஒரு சாதனையை சொல்கிறார். சொல்லிட்டு பண்புகள், நிறைய பண்புகளை சொல்கிறார். சத்சங்கத்தை சொல்லும் பொழுது சத்புருஷர்கள் அவருடைய பண்புகள் என்னன்னு சொல்லி ஒரு 30 பண்புகளை சொல்ல போகிறார். அருமையான பண்புகள், பார்த்தது நிறையா வரும், இருந்தாலும் இங்கேயும் அதை ஞாபகப்படுத்தி விளக்குறார். அந்த 30 பண்புகளுக்கு பிறகு பக்தியை பற்றி இந்த அத்தியாயம் பூரா விளக்குவார். பக்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து விளக்குவார். அப்போ நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன? ஞான யோகம் பார்த்தாச்சு. கர்ம யோகத்தை சுருக்கமாக சொல்ல போகிறார். பிறகு பக்தி யோகத்தை சொல்லுவார். பக்தி யோகத்தை சுருக்கமாக சொல்லிட்டு பிறகு என்ன பண்ணுவார்னா சத்சங்கத்தை பற்றி ஒரு டாபிக் வருது. இந்த சத்சங்கத்தை பற்றிய டாபிக் முடிஞ்ச உடனே சத்புருஷர்களுடைய லட்சணம் என்ன, சத்சங்கம் யாரோட பண்ணணும்? சத்புருஷர்களோட பண்ணணும். அந்த சத்புருஷர்களுடைய லட்சணம் என்னன்னு சொல்லும் பொழுது ஞானியின் லட்சணம் கிடையாது, ஒரு 30 குணங்களை சொல்ல போகிறார். சொல்லி முடித்த பிறகு என்ன பண்ணுவார்னா திருப்பி பக்தியை பற்றி விரிவாக விளக்கி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வார். இதில் நிறைய விஷயங்கள் வருது. 30 பண்புகள், நிறையா பண்புகள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். மீண்டும் இங்கே நம்ம கீதையிலெல்லாம் பார்த்துருக்கோம். இங்கேயும் சொல்ல போகிறாரு. இப்போ முறையாக பார்க்க போகிற கர்ம யோகத்தை சுருக்கமாக சொல்கிறார். பிறகு பக்தி யோகம், சத்சங்கம். பிரம்மனிடத்தில், பரம்பொருள் தத்துவத்தினிடத்தில் உன் மனதை வைத்து அந்த தத்துவம் புரியவில்லை என்றால், ஏன்னா நம்மளும் மனசை வச்சு வச்சு பார்க்குறோம் பிரம்மண்ட, கொஞ்ச நேரம் போது பிறகு ஓடியாந்துருது. அதெல்லாம் முடியவில்லை என்றால் ரொம்ப கடினம். ஏன்னு சொன்னால் அந்த விஷயம் அப்படிப்பட்ட விஷயம். நீங்கள் செப்பல் இல்லாமல் நல்ல வெயிலில் ரோட்டில் வேகமாக நடந்து போயிடலாம், நிற்க முடியுமா? நிற்க முடியாது, ஓடிடலாம். சுடு வெயிலில் தார ரோட்டில் நிற்க முடியும்? நிற்க முடியாது. அது மாதிரி பிரம்மஸ்வரூபத்தில் பிரம்ம ஞானத்தில் நிற்கிறது கடினம். அதுக்காக என்ன பண்ணுறாரு, முதல்ல திருப்பி இந்த சாதனை சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சித்த சுத்தியெல்லாம் போதலை, மன ஒருமுகப்பாடு போதலைன்னா நீ கர்மயோகமும் பக்தி யோகமும் பண்ண வேண்டும். சும்மா இருக்கிறது ரொம்ப பேர் கஷ்டம். ஞான யோகத்தில் என்ன பலன் சொன்னார் பண்ண ஓட்டம் கடைசியா? சும்மா இருத்தல்னு ஒரு சொன்னமா இல்லையா, பார்த்தாரா இல்லையா? ஒருத்தன் பீச்சில் போய் ஒரு கதை சொன்னல, ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்க. ஞான யோகத்தினுடைய பலன் என்னன்னா எல்லா பொறுப்புலேருந்து விலகி அமைதியாக போய் ஹாயாக இருக்கிறது. ஒருத்தன் பீச்சில் அப்படி தான் உட்காந்துருந்துருக்கான். சில வயசில் ஒரு பெரியவர் போய் கேட்டிருக்காரு, அன்னைக்கு சொன்னேன். பெரியவர் போய் என்னப்பா டெய்லி இப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கா, சும்மா உன்னால் வேலை செய்ய முடியலையா, போய் வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்க வேண்டியதானான்னு கேட்டாராம். சம்பாரித்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டானா. நல்லா கல்யாணம் முடிச்சுக்கலாம்ல. சரி கல்யாணம் முடிச்சு என்ன பண்ண, குழந்தை ஊற்றியெல்லாம் பெற்றுக்கலாம்ல. அதுக்கு பிறகு என்ன பண்ண, அவங்களெல்லாம் கட்டி கொடுக்கலாம்லன்னு நானா. கட்டி கொடுத்து என்ன செய்ய, கட்டி கொடுத்த பிறகு ஹாயாக உட்காரலாம்லன்னாரு. அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான். அவன் அதையும் பக்குவமாகி செஞ்சுட்டான். பக்குவமாகலைன்னா இப்படித்தான் போகணும். முறையாக திருமணம் முடிக்கணும், பணம் ஈட்டணும், கர்மயோக வாழ்க்கை வாழணும், பக்தி யோகம் பண்ணணும், எல்லாம் பண்ணித்தான் விடணும். பண்ண பிறகு மனம் அமைதியாகி விடுகிறது அப்படின்னு பார்த்தோம். கர்மயோக ஞான யோகத்தில் மனம் நின்றாங்க. நிற்க முடியவில்லை என்றால் சும்மா இருக்கிறது கஷ்டம், செயல்படுறது ஈஸி. ஜெயிலில் கூட சொன்னேன், ஜெயிலில் கடுங்காவல் தண்டனைன்னா அவனுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. சும்மா ஜெயிலில் ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சா ரொம்ப கஷ்டப்படணும். சாதாரண கைதிகளை வெளியே விட்டு வேலை செய்ய சொல்லுவாங்களாம். கடுங்காவல் தண்டனைனா சாப்பாடு கொடுத்து ரூமில் பூட்டியே வச்சிருவான். ஏன்னா அது ரொம்ப கடினம் சும்மா இருக்கிறது. அதனால் இது இங்கே எப்படி சும்மா இருக்கு, ஆனந்தமாக சும்மா இருப்பான். யார்? இவன். வடிவேல் ஒரு படத்தில் சும்மா இருக்கிறது மாதிரி இல்லை, ஒரு ஜோக் காமிப்பான். அப்படி கிடையாது. ஏன்னா அவன் ஊர் சுற்றிக்கிட்டு சும்மா இருப்பான். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னான், இங்கே நீ கர்மயோகத்தை செய்கிறார். நீங்கள் கோயிலில் கூட பாருங்கள், பூஜை பண்ணுறோம், ஒருத்தர் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. அர்ச்சனை பண்ணுறதை ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. அங்கே யாரோ உபன்யாசம் பண்ணால் கேட்க முடியாது. அபிஷேகம் பண்ணுறதை பாருங்கள், அப்படியே கண்கொள்ளாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்போம். ஏன்னா அங்கே செயல். அந்த பகவானுக்கு அபிஷேகம் பண்ண அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்போம். ஏன்னா அங்கே செயல் ஈஸி, மற்றது கடினம். அதுக்காக கர்மயோகம். கர்மயோகம்னு என்ன சுருக்கமாக பார்த்துருக்கோம். இங்கேயும் சுருக்கமாக சொல்கிறார், தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை கட்டாயம் செய்ய வேண்டும்.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு. இளம் வயதுல மகனுக்கு ஒரு கடமை, அம்மாவுக்கு ஒரு கடமை, அப்பாவுக்கு ஒரு கடமை, நண்பர்களுக்கு ஒரு கடமை, இப்படி இருக்கு. பிறகு தன்னுடைய தொழில் தர்மம்னு ஒன்று இருக்கு. என்ன உனக்கு அமைஞ்சிருக்கோ அந்த கடமையை நீ முறையா செய்யணும். செய்யும் பொழுது என்ன பாவனையோட செய்யணும் தெரியுமா? கர்மயோகம் செய்யறதுக்கு நம்ம நேரம் இல்லைன்னே சொல்ல முடியாது. பூஜை பண்ண நேரம் இல்லைன்னு சொல்லலாம், அந்தர்யோகத்துக்கு வர நேரம் இல்லைன்னு சொல்லலாம். சொல்ல முடியுமா? முடியாதா? ஏன்னா வேலையை போட்டு தானே உட்காந்துருக்கீங்க. எல்லா வேலையும், முக்கியமான வேலை இருக்கலாம், எல்லாத்தையும் போட்டு தான் இங்கே வரணும். ஆனால் கர்மயோகம் செய்கிற நேரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ என்ன பண்ணுறியோ அதை பண்ண. உனக்கு என்ன சமையல் பண்ண. ஆஃபீஸில் வேலை பார்க்குறியா, ஆஃபீஸில் வேலை பாரு. நீ கலெக்டராக இருக்கியா, கலெக்டராரு. ஸ்வீப்பராக இருக்கியா, ஸ்வீப்பராரு. என்ன தொழில் செய்கிறியோ அந்த தொழில் அப்படியே செய்ய. அதை நல்லா செய்ய, சிறப்பாக செய்ய. ஐயோ எனக்கு இப்படி பகவான் இந்த வேலையை கொடுத்துட்டாரேன்னு நொந்து செய்யக்கூடாது. விவசாயமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உனக்கு என்று எது அமைந்துள்ளதோ அந்த தொழிலை மன ஒருமுகப்பாட்டுடன் திறம்பட சிறப்பாக அலட்டிக் கொள்ளாமல் செய்ய வேண்டும். அப்படி செய்யறதுக்கு என்ன வழி தெரியுமா? ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக செஞ்சா அதுல அலுப்பு வராது. எந்த செயல் செஞ்சாலும் நாம் செய்கின்ற இப்போ பெரிய ஒருத்தருக்காக, ஒரு முக்கியமான நபருக்காக நம்ம ஒரு கார் ஓட்டுறோம். சொன்னார்ல, மகாத்மா காந்திக்கு ஒரு நாள் ஒருத்தர் கார் ஓட்டிட்டாராம். ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் இருந்து கார் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அந்த டிரைவர் காந்தியை கூட்டு வருஷம் பூரா சொன்னார், நான் காந்தி கார் ஓட்டினேன். அதுக்கு ஓட்டும்போது எப்படி பக்தியா, கவனமா, ஏன்னா பெரிய ஆளுக்கு ஓட்டுறோம்ல அப்படி. அப்போ நாம் செய்கிற செயலில் ஆர்வம் எப்போ வரும்னா, நீ செய்கின்ற செயலை நான் அனைத்து சாப்பிட்றதுலேருந்து உட்கார்றது, நீ இன்பத்தை நுகர்வதிலிருந்து கடவுள் பொருட்டுங்கிற மைண்டில் புத்தியை வச்சுக்க. அதனால பிரம்மார்ப்பணம் சொல்கிறேன், சாப்பிட்றது கூட ருசியாக சாப்பிடு, கடவுளை சொல்லிட்டு சாப்பிடு. அப்படிங்கும்போது கடவுளுக்காகங்கும்போது அது எந்த தொழிலாக உயர்ந்த ஒருத்தருக்காக செய்கிறோங்கிற பாவனையை வளர்த்துக்கிட்டா அந்த கடமையை எப்படி செய்வோம்? நொந்துக்கிறாம சிறப்பாக நல்லபடியாக செய்வோம். அப்போ ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய்தல், கடமையை செய்தல், அதை நன்கு செய்தல், அதை ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய்தல். பிறகு நீ என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். கிடைக்குமா, கிடைக்காதா? கிடைக்கிற பலனை வேணான்னு சொல்ல வேணாம். என்ன கிடைக்குதோ, ரொம்ப லாபம் கிடைச்சா ஆடாத, நட்டம் கிடைச்சா துவண்டு போகாத. இதெல்லாம் கடவுள் கொடுத்த பிரசாதம்னு ஏற்றுக்கொண்டு அந்த பலனை அனுபவி. பலனை வேணான்னு தூக்கி போட சொல்லவே இல்லை. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. எதிர்பார்க்காதேன்னு சொல்லியிருக்கே ஒழிய வந்ததை வேணான்னு சொல்லுன்னு சொல்லலை. எதிர்பார்த்து இம்பிட்டு கிடைக்கும்னு வேலையில் செய்யும்போது செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையில் கவனம் போயிடும். வேலையை எப்படி முடிக்கணுங்கிற கவனம் தான் இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, கர்மயோகத்தினுடைய முக்கியமான அங்கம் என்னன்னா, செய்கின்ற செயல் கடமையை செய்தல், அதை பகவானுக்காக செய்தல். பகவானுக்காக செய்யும் போது வர்ற பலன் யார் கொடுப்பா? பகவான் கொடுத்த பலன். சில நேரம் உனக்கு ரொம்ப வேணாப்பான்னு கம்மியாக கொடுத்துருப்பாரு, சில நேரம் நஷ்டப்படுத்தி இருப்பார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். எல்லாவற்றையும் ஆனந்தமாக இது பகவான் கொடுத்தது என்று ஏற்றுக்கொண்டு செய்தல். அதிகமாக புலன் இன்பத்திற்காக செய்கின்ற செயல்களை அதிகமாக செய்யாம தவிர்த்திடணும். தர்மப்படி இன்பங்களை அனுபவிக்கலாம்னா சொல்லியிருக்கு. அதனால நீயே இந்த கர்ம யோகத்தை சுருக்கமாக சொல்லி முக்கியமாக வச்சுக்க. 3 பாயிண்ட் தான். நான் கடமையே செய்யணும், முதல் பாயிண்ட். நம்மளுக்கு என்ன அமைஞ்சிருக்கோ அது கடமை. ஒன்று தொழில், ஒன்று பொறுப்பு. மகனுக்கு உள்ள பொறுப்பு, அம்மாவுக்குள்ள பொறுப்பு, கணவனுக்கு உள்ள பொறுப்பு, மனைவிக்குள்ள பொறுப்பு. எந்த பொறுப்போ அந்த பொறுப்பை முறையாக கையாளணும். குடும்ப தலைவனாக இருந்தால் எல்லாத்தையும் பராமரிக்கணும், மனைவியாக இருந்தால் அதுக்குண்டான கடமை. இப்படி கடமையை செய்யணும். அந்த கடமையை கடவுள் பொருட்டு செய்ய வேண்டும். அந்த கடமையில் செய்கின்ற செயலில் வரக்கூடிய பலனை கடவுள் கொடுத்த பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டும் சொல்லி கர்ம யோகத்தை சுருக்கமாக சொன்னார். பிறகு என்ன பண்றார் சொன்னா, பக்தி யோகத்தை ஆரம்பிக்கின்றார். கர்ம யோகத்துல மனசு சுத்தமாகும், பக்தி யோகத்துல மன சுத்தமும் ஆகும், மன ஒருமுகப்படவும் செய்யும். அது மட்டுமல்ல, ஞான யோகத்தில் கொண்டு போய் அது விடும்.
சகுண பக்தியிலிருந்து நிற்குண பக்திக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதை சொல்றார். முதல்ல சில பேருக்கு பக்தி வராது. கொஞ்சம் கோயிலில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக சாமி கும்பிட ஆரம்பிக்கிறது, கடவுளை வழிபடுறது, கொஞ்சம் பக்தியை செலுத்தி பிறகு அதிக பக்தியே பெரியுது. இந்த தொழில் பண்ணும்போது கொஞ்சம் பணத்தை போட்டு பிறகு என்ன பண்ணுவான், அதிக பணத்தை எடுப்பான். முதல்ல கொஞ்சம் முதலீடு பண்ணுவான், பிறகு என்ன பண்ணுவான், அதிலிருந்து அதிக பணத்தை எடுப்போம். பக்தியினால பெறக்கூடிய பலனும் பெரிய பக்தி தான். பக்தியினால என்ன கிடைக்கும், பக்தியினுடைய உயர்ந்த நிலைக்கு நாம் தீவிர பக்தி ஏற்படும். சாதாரண பக்தியிலிருந்து தீவிர பக்திக்கு செல்ல முடியும். இந்த பக்திங்கிறது என்னன்னு சொன்னா, எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு சாதனை. குரு பக்தி, குடும்பத்தில் பக்தி, அந்த பக்தி இல்லாட்டி இந்த குடும்பத்தை கூட நல்லா கவனிக்க முடியாது. தேசபக்தி, சாஸ்திரம் கேட்கணும், இங்கே வந்து உட்காரணும்னா ஒரு பக்தி வேணும். எல்லாவற்றிலும் இந்த பக்தி ஆக்சுவலாக ஊடுருவி இருக்கும். சமுதாய சேவை எல்லாம் இருக்கட்டும், அதில் இருக்கும். இந்த கர்மயோகம், சமுதாய சேவையெல்லாம் பக்தி இருக்கும். இருந்தாலும் கூட அதிலிருந்து நல்லா செஞ்சுட்டு என்ன பண்ணுறோம், கர்மயோகத்திலேருந்து கொஞ்சம் அந்த டயத்தை விட்டுட்டு கடவுளுக்காக, இறைவனுக்காகன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் உள்ளே வரணும். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் உலகத்துக்கு சேவை செஞ்சு உலகத்தை மாற்ற போகிறேன், எனக்கு அதுவே முக்கிய பங்கு, கோயில் பூஜையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சமுதாய சேவை பண்ணுறோம், தப்பு இல்லை. ஆனால் நான் அந்த சமுதாய சேவையில் ஒரு என்ன இருக்குது தெரியுமா, நீ ஒரு நாளும் உலகத்தை மாற்ற முடியாது, அது உன் கையில் கிடையாது. மாற்றணும்னு முயற்சி செய்யலாம், வெளியே உடனே மாற்றிடாது. நீ மாற போய் என்ன பண்ணுவ, அது உலகம் வந்தவங்க உடனே மாற்றி விட்டு போயிடும். ஓரளவுக்கு செஞ்சுட்டு இங்கே என்ன சொல்கிறாரு, பக்திக்கு வர வேண்டும். இங்கே வந்து என்ன செய்யணும்னு சொல்கிறாருன்னு சொன்னால், பொதுவாக சில பேர்லாம் சொல்கிறாங்க, இந்த பக்தி செலுத்துகிறவங்களை, ஞான யோகத்தில் வந்து தபஸ் பண்ணுற ஞானிகளை சுயநலவாதிகள்னு சொல்லுவாங்க. என்னது, ஏன்னா கர்மயோகம் பண்ணால் சமுதாய சேவை செய்யலாம், மக்களுக்கு சேவை செய்யறதுனா கர்மயோகம். போய் நாட்டுக்காக சேவை பண்ணுறது, அதுக்கு சேவை பண்ணுறது. கோயிலில் பூஜை பண்ணால் ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவன் மன நிம்மதிக்கு அவன் தேடுறான்ப்பா, உலக நன்மையை பற்றி அவன் கவனிக்கிறதே இல்லை, சொல்கிறோமா இல்லையா? அப்படியே ஒரு பழக்கம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லைப்பா, எனக்கு மக்கள் தான் முக்கியம், நாடு தான் முக்கியம். அது ஆரம்பத்தில் கரெக்டு. ஆனால் கொஞ்சம் வரணும். ஏன்னு சொன்னால், நீ சமுதாய சேவை செய்து மக்களுக்கு நன்மை செய்வதை விட தவ வாழ்க்கை வாழ்வதாலும் நிஷ்காம பக்தி பண்ணுவதாலும் சமுதாயத்திற்கு அது மிகவும் பயன்படுங்கிறார். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றார், நாங்கள் இரண்டாம் தர சன்னியாசிகள்ங்கிறார். என்ன சொல்றாரு, இரண்டாம் தர சன்னியாசிகள். எங்களுக்கு பேர் இருக்கு, புகழ் இருக்கு, சமுதாய சேவை செய்கிறோம், மக்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறோம், அதனால் எங்களுக்கு நிறைய பேர் புகழ் வசதி எல்லாம் கிடைக்குது. ஆனால் இமயமலை குகைகளில் வெளி உலகத்துக்கே தெரியாமல் ஜபம் தியானம் பண்ணிக்கிட்டு கடவுளுக்காகவே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ணுற தவத்தினால இந்த உலகமே நடக்குதுங்கிறார். அவங்க பண்ணுற, அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சில பேர் அப்படி நினைக்கிறது உண்டு, அது தேவை, முடியலைன்னு அது சரி வந்தாச்சுன்னா, பக்தினாலும் ஒருத்தன் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போகும் பொழுது அவன் கடவுளுக்காக கடவுளை தனக்காக வழிபட்டா கிடையாது, ஞாபகம் வச்சுக்குங்க. அது வந்து காமிய பக்தி. கடவுளுக்காக கடவுளை நாடுகின்ற முயற்சியில் அவன் ஈடுபடும் பொழுது அது உலக நன்மைக்கும் பயன்படுங்கிறார். ஏன்னா தவம் வந்து நான் சுயநலம் சொல்ல முடியாது, அவனுக்கு அமைதி கிடைக்கிது, தவத்தினால அவனுக்கும் அமைதி கிடைக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சமுதாயத்துக்கு பெரிய நன்மை கிடைக்கும். திருக்குறளை தவம்ங்கிற அதிகாரத்தில் ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வருங்கிறார். நீ வந்து அதாவது கூட இருக்கிறவங்க நல்லா வாழ்றதும் எதிரிகள் வந்து ரொம்ப கெட்டவனை அழிக்கிறதும் நீ தவம் பண்ணாலே போதுங்கிறார். கெடுதல் பண்ணுறான், அவன் அழிஞ்சு போய், நீ சமுதாயத்தில் வந்து ஒருத்தர் கெடுதல் பண்ணான், போய் அழிக்க வேண்டியதில்லை, நீ தவம் பண்ணால் அழிஞ்சு போயிடுவான். ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வருங்கிறார். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்குங்கிறார். யமனையும் வெல்ல முடியுங்கிறார் தவத்தினால. அதனால இந்த பக்தி, இந்த தவம் இப்படிங்கிற வாழ்க்கையில் என்ன பண்ணும், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இங்கே வர வேண்டும்.
கொஞ்சம் ஈடுபட்டு முதல்ல எப்படி பக்தி செலுத்துறோம்னு சொல்கிறான்னு சொன்னால், இந்த பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி கதைகள்லாம். அதுக்கு முன்னாடி சின்ன உருவ வழிபாடு, கடவுளுக்கு பூஜை பண்ணுறது, சின்ன சின்ன வழிபாடுகள் பண்ணுறது. பிறகு கதைகளை கேட்டல். எப்பயுமே வேதாந்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் பக்தியெல்லாம் செலுத்திட்டு அதுக்கு பிறகு வந்தால் என்னாகும், கிளாஸ் எல்லாம் நல்லா புரியும். நாமளே என்ன சிஸ்டம் அந்தர்வாதத்தில் வச்சுருக்கான். என்ன எடுத்த உடனே விநாயகர் படிக்கிறோம், சிவபுராணம் படிக்கிறோம், அப்புறம் நாமாவளி சொல்கிறோம், தியானம். இதெல்லாம் எதுக்குன்னா, அதெல்லாம் எதுக்கு சும்மா படிச்சுக்கிட்டு கிளாஸ்க்கு நேரடியாக போயிடுவோம். 10:35 போனால் போதும். வர்றதா இல்லையா? நீங்கள் பாருங்கள், கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா, தபோவனத்துல எல்லாம் பண்ணிங்கன்னா நாமாவளி கொஞ்சம் நேரம் சொல்லுவாங்க. சொல்லி கடவுளை கொஞ்சம் நினச்சி அதுக்கு பிறகு தியானத்தில் அப்படியே ஈடுபடுவாங்க. அப்படி மனசை டைவர்ட்டான மனசை பக்தியில் என்ன பண்ணணும், முதல்ல உள்ளே கொண்டு வரணும். முதல்ல பூஜைகள்லாம் பண்ணுறோம், பிறகு பாராயணம் எல்லாம் பண்ணுறோம். கேட்கறது, கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்டல். கோகுலாஷ்டமி, கிருஷ்ணாஷ்டமி இதெல்லாம் என்ன பண்ணணும். இப்போ சரஸ்வதி பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. 9 நாளும் 3 தேவி தேவர்களுக்கு ரொம்ப அழகாக பூஜை பண்ணி பாராயணமெல்லாம் பண்ணி அப்படியெல்லாம் முதல்ல என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பூஜைகளை பண்ணணும். நல்லா குளக்கட்டையெல்லாம் அவிச்சு சாப்பிட்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு. 9 நாள் பூஜைக்கு 9 நாள் ஒவ்வொரு பிரசாதம். சரஸ்வதி பூஜைக்கு பண்ணுறோமா இல்லையா? இந்த குழந்தைங்கள் எதுக்காக போய் பார்க்க போவோம், கொழு பார்க்க போவேன். பொம்மையை பார்க்குறது ஒரு வேடிக்கை இருக்குது, அதில் சாமி பொம்மை. பிறகு என்ன பண்ணால் அங்கே சுண்டல் பொங்கல் கிடைக்கும் ஏதாவது. அதுக்காக அவள் பக்தி எப்படியெல்லாம்னா, இப்படி ஆரம்ப நிலைகள்லேருந்து நீ பக்தியை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறார். பிறகு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பகவானை பற்றிய பாடல்கள், கீர்த்தனைகள் படிக்கிறது. இதெல்லாம் படிச்சுட்டு பிறகு என்ன பண்ணணும், சகுன பக்தியிலிருந்து நிர்குண பக்திக்கு வர வேண்டும். இந்த சகுன பக்தி நம்ம கிராமங்களில் பண்ணுற பக்தி இருக்கே, அதெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தீச்சீட்டி எடுக்கிறது, கயது குத்துறது, கடா வெட்டுறது, பொங்க வைக்கிறதெல்லாம் நம்ம மதத்தை காப்பாற்றுறது. அதுதான் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு அது கட்டாயம் தேவை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் ஊரில் ஒரு சமுதாயம் முழுசாக மதம் மாற்றுறதுக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. முழுசாக சேர்ந்து மாற தயாராகிடுறாங்க. அங்கே ஒரு பாட்டியம்மா இருக்குது, அந்த அம்மா சொன்னாத்தான் மதம் மாறும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த அம்மாட்ட போய் கேட்குறாங்க, அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? சரி, மதம் மாறின பிறகு இந்த காளியாத்தாளுக்கு கடா வெட்டி பொங்க வைக்கலாமான்னு கேட்டுச்சு. யார்கிட்ட? அந்த மதம் மாற சொன்னவர்கிட்ட. அது எப்படித்தான் முடியும், அதெல்லாம் முடியாதுன்னாரு. போடவும் கிறுக்கு பயிலன்றுச்சு, உன் வேலையை பார்த்துட்டு போடான்ருச்சு. காளியாத்தாள் கடா வெட்டி பொங்க வைக்காமல் அது என்ன மதம் மாறுறது? அப்போ பேசிக் ஆரம்பத்தில் நீ இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு, ஆடு வெட்டுறது, கோழி, இதெல்லாம் தப்பே கிடையாது. அது அவங்கவுங்களுடைய சில பேருக்கு அது தேவையில்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு அது தேவை. கறி சாப்பிட்ற, கடவுள்கிட்ட படைச்சிட்டு சாப்பிடும், அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்க, சாராயத்தை வச்சு சாமி கும்பிட்றதெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுடைய பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி மிலிட்ரியிலாம் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி அவங்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான், அதையும் கூட கடவுள்கிட்ட அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசியில் என்ன பண்ணுறான், நிர்குண பக்திக்கு வர வேண்டும். கீழான பக்தியிலிருந்து மேலான பக்திக்கு வர வேண்டும். நம்மளுடைய புராண கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பாரத தேசத்தில் ஆழ்வார்கள், நாயன்மார்கள் கதைக்கு பஞ்சமே இல்லை. அதெல்லாம் நிறைய கேட்கணுங்கிறாங்க. ஆரம்பத்தில் அதுதான் கேட்க முடியும். கீதையில் போய் அகம் பிரம்மாஸ்மின்னு யாராவது கேட்க முடியுமா? சொன்னால் என்ன வரும்? பாதி பேர் முக்கால்வாசி தூங்கிடுவோம். முக்கால்வாசி தூக்கந்தே ஒரு தத்துவத்தெல்லாம் பேசினான். கதையை சொல்லுங்கள். பாகவத்தில் அந்த கிருஷ்ணர் வந்தார் பாருங்க, அவர் வரும் பொழுது அந்த பீடம், அந்த மாலையும் அதுன்னு சொல்லி அப்படி வர்ணிப்பாங்க. அந்த பாகவத்தில் வர்ணிக்கும் போது என்னாகும், அவருடைய அபூர்வங்கள்லாம் வர்ணிக்கும் போது அதில் ஈடுபாடு வரும் அப்படிங்கிறார். அதனால் பகவானின் கதைகளை முதலில் கேட்பது, இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு வரணும். இந்த டிவியில் அன்னைக்கு முதல்ல ராமாயணம் மகாபாரதம் போட்டாங்க சீரியல். வடநாட்டில் அந்த சீரியல் என்ன பண்ணுவாங்களாம்னா, டிவிக்கு முன்னாடி தீபாராதனை காமிப்பானோ போடுறதுக்கு முன்னாடி சூடம்பத்தியெல்லாம் பொருத்தி வச்சு அந்த டிவிக்கு தீபாராதனை காமிச்சு டிவி போடுவான். அந்த சீரியல் ஆரம்பிக்கிற நேரம் அது ராமர் வந்தவொன்னு அப்படியே காமிக்கிற, சூடம் காமிக்கிற, அவ்வளோ ஒரு பக்தி. அப்படியெல்லாம் இருந்துதான் இவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகும்னு சொன்னால், இந்த கதைகள்லாம் கேட்கும் பொழுது
நல்ல பண்புகள் வரும். தர்மனை பற்றி கேட்குறோம், கர்ணனை பற்றி கேட்குறோம், படிக்கிறோம். அப்போ கொடையை பற்றிய ஒரு பெருமை வரும். தர்மன்ட்ட எவ்வளவுதான் நல்ல குணம் இருந்தாலும் கூட ஒரே ஒரு கெட்ட குணத்தினால எல்லாத்தையும் இழந்தான் சூதாடுற அந்த புத்தி நம்மளுக்கு வரும். பிறகு அதே மாதிரி துரியோதனன் கதையை கேட்டான்னு வச்சுக்கோங்க, பொறாமையெல்லாம் நீங்கும். பொறாமையினாலே அழிஞ்சான். ராவணன் கதை கேட்டால் அதர்மமான ஆசையினால் அவன் அழிஞ்சான். இரண்யகசிப்பு கர்வத்தால் அழிஞ்சான். இப்படி கதைகள் எல்லாம் கேட்கும்போது நல்ல பண்புகளும் நம்மளுக்கு உருவாகும் சொல்கிறார். ஹரிச்சந்திரன் கதையை கேட்டால் என்ன சொல்லலாம், என்ன நினைப்போம், என்ன வரும், உண்மையே பேசக்கூடாதுன்னு நினைப்போம். அப்படிதான் ஒருத்தர் ஒரு பையனே சொல்லியிருக்கேன். நாகர்கோயிலில் ஒரு பையனை ஹரிச்சந்திரன் பொய் நிறையா சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். ஹரிச்சந்திரன் நாடகம் அன்றைக்கி போட்டிருக்கான். போட்ட உடனே சரி அவள் அம்மா என்ன பண்ணிச்சு, நீ போய் நாடகத்தை பார்த்தாலும் கொஞ்சம் உண்மை சொல்லுவேன் அப்படின்னு பார்த்துட்டு தான் கண்டிஷன் போட்டுருச்சு. சரி முழுசாக பார்த்துட்டு அவன் என்ன சொன்னான் தெரியுமா, இனிமேல் வாழ்க்கையில் ஒரு உண்மை கூட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா. ஏன்னா கதையில் அப்படி இருக்குது கஷ்டம். உண்மையிலேயே ஹரிச்சந்திரனுக்கு இருந்த சந்தோஷம் உலகத்தில் யாருக்குமே இல்லையா. இவனுக்கு நாட்டை விட பொய் சொல்லாமல் இருக்கிறதுல சந்தோஷம் கிடைச்சிருக்கு. மனைவி மக்களை விட பொய் சொல்லாமல் இருக்கிற சந்தோஷம் கிடைச்சிருக்கு. அதனால இருந்திருக்கான். அப்புறம் அது மட்டும் இல்லை, மேலோட்டமான கஷ்டம் இருந்தாலும் முடிவில் பேரானந்தம் அவனுக்கு கிடைத்தது. இதெல்லாம் கேட்க கேட்க பக்தி வரும், பண்புகள் வரும் சொல்லி அதுக்காகத்தான் புராணங்கள், இதிகாசங்கள், கதைகள்லாம் வச்சிருக்காங்க. இதை எங்கெல்லாம் நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறார். ரிஷிகள்லாம் சும்மா பொழுதுபோக்காக எழுதி வைக்கலை, எல்லாரையும் பண்படுத்துறதுக்காகத்தான். அது மட்டும் இல்லை, அதை எழுதிட்டு என்ன பண்ணாங்க பாருங்க, அதில் இயல் இசை நாடகத்தை வச்சாங்க. ஒரு இசையோட பாடுறது. திருவாசகத்துக்குன்னு ஒரு இசை இருக்குது, 4000 திவ்ய பிரபந்தத்துக்குன்னு ஒரு இசை இருக்குது. இப்படி ஒரு இசையோட பாடும் பொழுது என்ன ஆகுது, அது மனசை கவருது. பிறகு நாடகமாக நடித்து அதை சொல்கிறது. அதெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா பரதநாட்டியமெல்லாம் இருக்குது. அது எப்படி பெரிய யோகா. இன்னைக்கு இருக்க டான்ஸ் எல்லாம் விக்குன்னு கையும் கால் இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே நாடகத்தில் இசையில் எல்லாத்தையும் பக்தியை கொண்டாந்து வச்சாங்க. இந்த அன்னமாச்சாரியார்னு ஒரு தெலுங்கு படம் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் பண்ணிட்டு அந்த பாட்டை மட்டும் தமிழ் டப்பிங் பண்ணல. நான் பார்த்துருக்கேன் அந்த கீர்த்தனை அந்த படத்தில் பார்க்கும் பொழுது என்னன்னே புரியாது, ஆனால் கண்ணில் கண்ணீர் வந்திருக்கு. இந்த அண்ணாமாச்சாரியார் கீர்த்தனை இருக்கிறதுல திருப்பதி வெங்கடாசலபதி மேலே பழுவார். அதில் அது நாகார்ஜுன் தான் நடிச்சிருப்பாப்புல அந்த படத்தில் பார்த்தேன். தெலுங்கு படமும் பார்த்தேன், தமிழ் படமும் பார்த்தேன். அந்த அன்னமாச்சாரியாருடைய கீர்த்தனையில் படிக்கும்போது நம்மளை எரியாமல் அந்த பகவான் அந்த திருப்பதி வெங்கடாசலபதி படிக்கும் பொழுது கண்ணீர் ஊற்றும். உண்மையிலே பக்தி இருந்தா அந்த கீர்த்தனைக்குன்னு ஒரு மகிமை இருக்குது, அந்த இசைக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. அப்படி பாடுங்கள், அப்படி பக்தி செலுத்துங்கள். உனக்கு எந்த பகுதி பக்தியோட படி, நல்ல ஆனந்தமாக படிங்கிறார். பிறகு நாடகம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாடகமாக பக்தியில் நடித்தாங்க. இப்போ எல்லாம் டிவியில் வந்துருச்சு. அந்த காலத்து நாடகமாக வந்துச்சு. ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் அந்த சிவன் வேஷத்தை பார்த்த உடனே பரவசமாயிருவாராம், நாடகத்தை பார்த்த உடனே. ஆதிசங்கரருக்கு சன்னியாசியா போகணுன்னு எப்போ என்ன வந்துச்சு தெரியுமா, அந்த காலத்தில் கிராமங்களில் யமதர்மராஜா நசிகேத நாடகம் நடக்குமா. யமதர்மராஜா நசிகேதன் நாங்கள் யமலோகம் போயிடுவான். யமதர் 3 வரம் கேட்பான். அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டே பதில் சொல்லுவாரா யமதர்மராஜா. இவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே கேள்வி வைப்பானா. இதை ஒரு இடம் பார்த்துருக்காரு ஆதிசங்கரர். அந்த நாடகத்தை பார்த்த உடனே என்னாச்சு, அவருக்கு இந்த உலகத்தில் வைராகியம் வந்துருச்சு. அப்படி நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படித்தான். இந்த நாட்டியத்தில் ஆடிக்கிட்டே பண்புகளை சொல்கிறது, ஆடிக்கிட்டே கதைகளை சொல்கிறதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு இதெல்லாம் செய்யணுங்கிறார். சினிமா படத்தில் கூட பல NS கிருஷ்ணன் படத்தில் ஒரு பாட்டு வரும், இந்த தானத்திலே சிறந்தது. எம்ஜிஆரும் NS கிருஷ்ணன் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு படிப்பாங்க. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எதுமா, அவர் கத்தி கோடாரியும்பாரு. இன்னைக்கு அது மறக்க முடியுதா? அந்த பாட்டில் சொன்ன உடனே என்ன சொல்லுவார், தானத்திலே சிறந்த தானம் எதுன்னு என்னமோ சொல்லுவான், நிதானம் பாரு. இன்னைக்கு நம்ம 1000 தடவை உபன்யாசம் பண்ணி இந்த புத்தி மனசில் பதியாது. அது சினிமா பாட்டில் சொல்லும்பொழுது ஆடிக்கிட்டே சொல்லும்போது என்ன ஆகுது, மனசில் பதிஞ்சிருச்சு. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது, நிலைகட்டு போன நயவஞ்சகர்களின் நாக்குத்தான் பாரு. அதில் அப்போ இந்த பாடல்களில் மூலமாக பக்தியை பண்ணு.
விழாக்கள் மூலமாக பக்தியை செலுத்து, திருவிழாக்கள் மூலமாக பக்தியை செலுத்து, உருவக்கடவுளில் பக்தியை செலுத்து, கீர்த்தனங்கள்னால பக்தியை செலுத்து, புராணங்கள் இதிகாசங்களை படிப்பதனால பக்தியை செலுத்தி நல்ல பண்புகளை பெறுன்னு சொல்லி இப்படியெல்லாம் பக்திகளை செலுத்தி வந்தா கடைசியில் என்ன சொல்றாருன்னு சொன்னால் நிர்குண பக்திக்கு வர வேண்டும். சில பேர் இந்த சீத வேஷம் போடுறதுக்கு சினிமாவில் கொஞ்சம் யோசிப்பாங்களாம். ஏன்னா மார்க்கெட் போயிடுமா, அந்த குணமே வந்துருமா. சில பேர் கேட்டிருக்கேன் அந்த காலத்தில். இப்போ எல்லாம் பக்தி படம் வர்றதே இல்லை. சினிமா வாழ்க்கையினாலே ஒரு ஒழுங்கீனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பக்தி வேஷத்தில் பக்தி படங்களை நடிக்கும்போது நடிகரோ நடிகையோ கடுமையாக விரதம் நடிச்சிருக்காங்க. அப்படி நடித்த நடிகைகளும் உண்டு. அந்த பக்தி படத்தினுடைய ஷூட்டிங் முடிகிறது வரைக்கும் கடுமையாக விரதம் இருப்பாங்களாம். அப்போ ஒரு நடிக்க போனால் கூட எப்படி ஒரு எண்ணம் வருதா இல்லைங்களா? ராவணன்ட்ட ஒன்று கேட்டாங்களாம், சீதையை மயக்கிறதுக்கு பல வேஷத்தில் போனான்னா. யாரு? ராவணன். ஏன் இவ்வளோ வேஷத்தில் போகிற? ஒரு ஈஸி ராம வேஷத்தில் போய் மயக்கிற வேண்டியானே. என்ன வேஷம்? ஈஸி தான். நம்ம சொல்கிற கருத்து சரிதானே. சீதையை மயக்கிறதுக்கு நீ ஏன் பல வேஷம் போட்டு போகிற? ராமர் வேஷத்தில் போய் மயக்கிற வேண்டியான்னு கேட்டதுக்கு ராமனை நினைச்சாலே அதர்மம் பண்ண மனசு வரல. அவன் வேஷத்தை போட்டு நான் எப்படிப்பா தப்பு பண்ணுவேன்? புரியுங்களா? இப்படி அந்த பக்தியினால நல்ல பண்புகள் எல்லாம் வருகின்றது. அதனால என்ன சொல்றாரு சொன்னா, இப்படி பண்ணால் ராமர் கிருஷ்ணரிடம் இருந்த பக்தி விஷ்ணுவுக்கு போய்விடும். விஷ்ணு யாரு? பரம்பொருள். இங்க அவதாரத்திலும் மேல் அப்படியே டெவலப் ஆகும். ராமர் உருவத்திலும் கிருஷ்ணர் உருவத்திலும் பார்த்த பக்தி விஸ்வரூப பக்தியாக மாறும். கீதையில் என்ன 11ஆம் அத்தியாயம் படிக்கிறாரு, பகவான் என்ன சொல்லிடுறாரு? அனைத்தும் நானேன்றார். பகவத்கீதையில 11ஆம் அத்தியாயத்துல 10வது அத்தியாயம் விபூதி யோகத்திலையும் 16 விஸ்வரூபத்தில் என்ன சொல்றாரு? கங்கையும் நானே, சாக்கடையும் நானே, நல்லவனும் நானே, கெட்டவனும் நானே. இந்த அகில பிரபஞ்சம் அனைத்தும் நானேன்னு சொல்லும் பொழுது அவன் டெவலப் ஆகிறான். பக்தி கடவுளை அனைத்திலும் பார்க்கின்றான். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தவராக இவன் பக்தியினுடைய உயர்ந்த நிலைக்கு போகின்றான். கடைசியில் என்ன பண்றான்? நிர்குண பக்தி. பரம்பொருள், உருவமற்ற கடவுள், அவரும் நானும் ஒன்றே. கடவுள் சொல்றார், பகவான் சொல்றாரு, உயர்ந்த பக்தி எதுன்னு சொன்னா நானும் என்னையும் அவனையும் பிரிக்காத பிளவுபடாத அனந்திய பக்திங்கிறார். யாரு? அர்ஜுன். கிருஷ்ணரே சொல்றாரு உயர்ந்த பக்தி என்னன்னா எல்லாம் ஒன்று. அதெல்லாம் முதல்ல வரக்கூடாது. முதல்ல வந்து தப்பு பண்ணிடுவான். முடிஞ்ச பிறகு அந்த நிற்குண பக்திக்கு போகின்றான். பகவானுக்காக பகவானை பிரார்த்தனை செய்கின்றான். இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்னா தீவிர ஆர்வம் வேணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தா இதை அப்படியே டெவலப் பண்ணி நல்லபடியாக கொண்டு போக முடியும். எப்பயுமே ஒரு விஷயத்தில் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் கஷ்டம் தெரியாது. இந்த வகுப்புக்கு வர்றதுல கூட ஆர்வம் இருந்தால் என்ன சிரமம்னாலும் போட்டு வந்துடுவோம். ஆர்வம் இல்லாட்டி வர முடியாது. இந்த சினிமா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சினிமா படம் பார்க்குறதுக்கு கிராமத்துலேருந்து 4-5 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஓகேங்களா? சினிமாவுக்கு போகணும்னு சொன்னால் அவனுக்கு கால் வலிக்காது, கை வலிக்காது. என்ன பண்ணுவான்? ஒரே ஓட்டமாக முன்கூட்டியே ரெடி பண்ணி ஒரே ஓட்டமாக ஓடுவான். எப்போ அந்த தாத்தாவுக்கு குறிச்சு ஒரு மாத்திரை அடுத்த தெருவில் ஒரு கடையில் இருக்காது, போய் வாங்கிட்டு வான்னா காலெல்லாம் வலிக்குதும்பான். ஏன்னா இதில் ஆர்வம் இல்லை. ஆர்வம் இருந்தால் 4 கிலோமீட்டர் நடக்கிறது ஈஸியாக இருக்குது. ஆர்வம் இல்லைன்னா அடுத்த தெருவுக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது. பக்தியில் நீ ஆர்வத்தை வளர்த்து கொண்டால் சாதாரண பக்தி தீவிர பக்தியாகி அந்த கடவுளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்கு உருவாக்கி விடும். அதாவது நீங்கள் இந்த சபரிமலை பாத யாத்திரை போகிறவங்கள பாருங்கள். யாத்திரை போகிறவங்கெல்லாம் அவன் அந்த மாலை போகிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் ஒரு நாளைக்கு மது இல்லாமல் இருக்க முடியாத இருப்பான், சிகரெட் குடிக்க முடியாத இருப்பான், மாமிசம் சாப்பிடாம இருக்க முடியாது. ஆனால் மாலை போட்ட பிறகு சர்வசாதாரணமாக 2 மாசமா இருப்பான். எப்படி முடியுது? முடியுதா இல்லையா? அது வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் நிப்பாட்ட சொல்லுங்க, மாட்டான். அப்போ அந்த இடத்துல அவனுக்கு தீவிர பக்தி வந்துடுச்சுன்னா என்ன ஆகுது? அதை நிப்பாட்டுறது ஈஸியாக போயிடுது.
அப்படி இது என்ன பண்ணணும்னு சொன்னால் தீவிர பக்தியாக மாற வேண்டும். ஞான யோகம், கர்மயோகம், பிறகு பக்தி யோகம். சரி, இந்த பக்தி யோகத்தை வளர்த்துக்கிறதுக்கு, நல்ல பண்புகளை வளர்த்துக்கிறதுக்கு என்ன வழின்னு சொன்னால் சத்சங்கம்ங்கிறார். என்ன வேணா? சத்சங்கம். அடுத்த சாதனை என்ன சொல்றாரு? சத்சங்கம். ஒருவன் பகவானை அடைவது எப்படின்னு ராமகிருஷ்ணர் கேள்வி கேட்கிறார். சத்சங்கத்தினால்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுறாரு. ஏன்னா சத்சங்கம் நம்ம எளிதாக வைக்க முடியும். அதை நம்ம முயற்சியினால கொண்டு வர முடியும். அதனால என்ன சொல்றாருன்னா, இங்க சத்சங்கத்தை ஒரு முக்கியமான சாதனையாக சொல்றார். சகுண பக்தி, பிறகு நிர்குண பக்தி, பிறகு சத்சங்கம். வேதாந்தத்தில் நாம் பயணம் செய்யும் பொழுது நல்ல ஞான நிஷ்டை ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அங்கே நிச்சங்கம்தான், சத்சங்கம் தேவையில்லை. நம்ம வாட்டுக்கு தனியாக இருக்கிறது அங்கே சாதனையை கடைசியில். ஆனால் ஆரம்பத்தில் சத்சங்கம் கட்டாயம் இருக்கணும். எதுக்குன்னா துஷ்சங்கத்திலிருந்து விடுபடுவதற்கு. நம்ம உலகத்தில் துஷ்சங்கத்தை நிறைய பார்த்துக்கிட்டு இருப்போம். நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, நல்லதை மட்டுமா பார்க்குறோம், எவ்வளவோ கெட்டது வருது, எத்தனையோ போஸ்ட் வருது. அது கெட்டதைத்தான் பார்க்க சொல்லும் மனசு. எதை சொல்லும்? கெட்ட விஷயங்களில் மனசு தன்னை எறியாமல் ஈடுபடும். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அங்கே தான் போகும். அன்றைக்கி ஒரு உதாரணம் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு விளம்பர போர்டில் எல்லா பேரும் நிறையா படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, நிறையா கூட்டம். என்னதான் விளம்பரம் போட்டுன்னு ஒருத்தர் போய் பார்த்தாராம். இதில் எழுதியிருப்பதை யாரும் படிக்க வேண்டாம் கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? இங்கே எழுதியிருப்பதை யாரும் படிக்க வேண்டாம் கேட்டீங்க. அங்கே தான் பூரா படிச்சுக்கிட்டு இருக்கான். அது படிக்கக்கூடாதுன்னா படிக்கிறான். அப்படி மனசு போகிறதுனால, துஷ்சங்கத்திலேயே போய் போய் பழகினதுனால என்ன சொல்கிறாரு? சத்சங்கம், நல்லவர்களோட இணக்கம். ஞானிகள் இணக்கம் கிடையாது. ஞானியை கண்டுபிடிக்க முடியாது நம்மளால். ஞானியை கண்டுபிடிக்க முடியுமா? நீ ஞானியோட போய் இணைஞ்சு இருன்னா. யார் ஞானி யாருக்கு தெரியும்? ஞானி லட்சணம் என்ன சொல்லியிருக்காரு? அவனுக்கு தான் தெரிஞ்சுக்கிற முடியும்னு இருக்காரு. ஆனால் நல்லவங்களை கண்டுபிடிக்க முடியுங்கிற. நல்லவங்களை எப்படி கண்டுபிடிக்கணும்னு அடுத்த லட்சணம் சொல்ல போகிறார். 30 பண்புகள் சொல்ல போகிறாரு. அது பின்னாடி வரப்போகுது. முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, சத்சங்கத்தில் நீ சேர்க்க வேண்டும். அதுக்கு அசங்கத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும்ங்கிறார். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷனாக இருப்பான், கொஞ்சம் கெட்டு போய் சேருவான், என்ன பண்ணுவான்? படு பாதாளத்தில் விழுந்துருவான். இப்படி இருந்தவனா இப்படி ஆயிட்டான்னு சொல்லுவோம். சில பேர் பாருங்க, ரொம்ப படு மோசமானவனா இருப்பான், சத்சங்கத்தினால என்ன பண்ணியிருப்பான்? ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கான். அப்போ சத்சங்கம் எவ்வளோ முக்கியம். அப்போ யாரு கூடையெல்லாம் நாம் சத்சங்கம் வைக்கணும்னு சொல்கிறாருன்னு சொன்னால், சக மாணவர்களுடன் முதல் சத்சங்கம் வைக்கணும். பிறகு நல்ல மகான்களுடன், உயர்ந்த பண்புடையவர்களுடன், பிறகு குருவுடன், பிறகு வயதான பெரியவர்களுடன். இப்படி 4 பேர்கிட்ட சத்சங்கத்தை வைக்க வேண்டும் அப்படிங்கிறார். சத்சங்கத்தினால என்ன கிடைக்கும்னா, அவங்களோட சேர்ந்து இருந்தாலே ஒரு பெரிய பலன் கிடைக்கும். நாரதர் ஒரு இடத்துல கேட்குறார் பகவான் கிருஷ்ணர்கிட்ட, இந்த பெரியவர்களுடைய சாகவாசத்தினுடைய பலன் என்ன, அதில் என்ன நன்மை கிடைக்கும்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு? நீ வா, உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி பதில் சொல்லாமல் கூட்டு போகிறாரு. கூட்டு போனால் ஒரு புழு இருக்குது ஒரு இடத்துல. ஒரு புழுவை பார்க்குறாரு. புழுவை நாரதரும் யாரும் போய் பார்க்குறா? கிருஷ்ணர். பார்த்த உடனே புழு செத்து போச்சு. இவர் என்ன சொல்கிறாரு? நல்லவருடைய சாகவாசம் என்ன பலன் கிடைக்கும்னு உனக்கு காமிக்கிறேங்கிறாரு. அப்போ நல்லவருடைய சாகவாசம் என்னாச்சு? புழு செத்து போச்சு. அப்போ நல்லதாக அது நடந்திருக்கு? யோசிக்கணுமா இல்லையா? என்ன நம்ம பார்த்தோன்னே செத்து போச்சு, சரி பரவாயில்ல, கொஞ்சம் இரு பதில் சொல்கிறேன், இங்கே வா, அடுத்து போன்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு போன ஒரு கிளி, அந்த கிளியை போய் கூட்டு போய் கிளியை பார்த்தோன்னா கிளி செத்து போச்சு. என்னையா அது நல்லவர் சாவச்சு நல்லது நடக்கணும், நீ என்ன புற செத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நாரதருக்கு சந்தேகம் வருது. பிறகு கிளி செத்தவன்னு இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகிறார். அங்கே அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு ராஜாவுக்கு. அந்த குழந்தைய போய் பார்க்குறாங்க. டக்குன்னு என்ன பண்ணுது? குழந்தை என்ன பண்ணுது? அப்போ மட்டும் சாகலை, விசுக்குன்னு எந்திரிக்குது. அப்படியே எந்திரிச்சு தேவரூபத்தில் மாறுது, ரெக்கையெல்லாம் முளைக்குது, அப்படியே சொல்லி நிற்குது. நான் புழுவாக இருந்தேன், இப்போ சொல்லுது, நீங்கள் 2 பேரும் என்னை பார்த்தீங்க, எனக்கு கிளியாக பிறக்கிற வாய்ப்பு கிடச்சி. அப்புறம் கிளியாக இருக்கும்போது பார்த்தீங்க, அடுத்து ஒரு ராஜாவுக்கு மகனாக பிறக்கிற வாய்ப்பு கிடச்சி.
இப்போ ராஜாவுக்கு மகனாக கிடக்க வந்து பார்த்தீங்க, இப்போ தேவரலா போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு நான் தேவராவுன்னு பறந்து போச்சான். அந்த பெரிய மகான்களுடைய தரிசனம், அவர்களுடைய சேர்க்கையே நம்மளுக்கு தெரியாது. இங்கே பார்த்தா, வெளியே பார்த்தா மரணம், வெளியே பார்த்தா மரணம், ஆனால் உள்ள வேற பெரிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துருது. அப்படி சத்சங்கம் வந்து நம்மளை நல்ல வெளிக்கு கொண்டு போகும். அது 4 சக மாணவர்கள், நல்ல மகான்கள், குருமார்கள், வயதில் மூத்த நல்ல மனிதர்கள்னு சொல்லி 4 பேரை சொல்லி, இந்த 4 பேரையும் நம்ம சத்சங்கம் வச்சுக்கணும்னு சொல்கிறார். அது எப்படி வைக்கணும், அதனுடைய பலன் என்ன, பிறகு சத்புருஷுடைய குணம் என்னங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.